கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 13:2. Matthew 13:2. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். இப்போ என்ன, கடற்கரைக்கு வந்தார். திரளான ஜனங்கள். இப்போ அவங்கள பார்த்து பேசணும். அதனால என்ன பண்ணுறாரு, அந்த கலிலேயா கடல் என்பது அவ்வளோ ஒரு பெரிய லேக் தான். ஆனால் அவங்க கடல்னு சொல்லக்கூடியது. அங்கே அதில் இருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு படவுல ஏறி நின்றாரு. இந்த திரளான ஜனங்கள் இது யார்? லூக்கா 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது சொல்கிறோம், சகல பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் உவமையாக சொன்னது என்ன? யார் வந்தா? திரளான ஜனங்கள் எந்த வந்தாங்க? பக்கத்தில் இருக்க எல்லா பட்டணங்களில் இருந்தோம், சகல பட்டணங்களில் இருந்தோம், கலிலேயா பகுதியில் இருக்கிற எல்லா பட்டணங்களில் இருந்த மக்கள் வந்து என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றாங்க. அப்போ அவர்களுக்கு முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். சரியா? திரளான ஜனங்கள் கூடி வந்ததுனால இப்போ அவர்களை பார்த்து பேசணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு படகுல ஏறி நிற்கிறாரு. ஏன்னா அப்போ படகுல அவர் நின்னார்னா இந்த பக்கம் கரையில் ஜனங்கள் இருக்கும்போது அந்த ஜனங்களை பார்த்து பேச முடியும். லூக்கா 5வது அதிகாரத்தில் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. எப்படி? அது யாரோட படகு? சீமோன் பேதுருவுடைய படகு. அதை என்ன செய்கிறாரு, கரையில் இருந்ததை அவர் என்ன பண்ணுறாரு, சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, யார்? பேதுருவை கொஞ்சம் உள்ளே தள்ளுப்பான்னு சொல்லி அந்த படவை உள்ளே தள்ளி அங்கேருந்து அவர் அதிலிருந்து பேசக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, சகல பட்டணங்கள்லேருந்து ஜனங்கள் வந்துட்டாங்க. அது திரளான கூட்டம். இப்போ அவங்கள பார்த்து பேசணும். அதுக்கு ஒரு படகுல ஏறுறாரு. அந்த படகு யாரோடது? அது சீமோனுடைய படகு. அதுக்கப்புறம் சீமோன் எப்படி வந்து அவரை அறிஞ்சு கொண்டு சீமோன் அவரை பின்பற்றி வர்றாருங்கிறத நம்ம லூக்கா 5வது அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே அந்த படவுல நின்று தான் என்ன பண்ணுறாரு, ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, ஓமானங்களாக பிரசங்கம் பண்ணுறார். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், சகல பட்டணத்திலேருந்து மக்கள் வர்றாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படகுல ஏறாரு. அது சீமோன் பேதுருவோட படகு. படகு லேசாக தண்ணியில் தள்ளி அதை நிறுத்திட்டு அங்கேருந்து நின்று இந்த ஜனத்திரல்களை பார்த்து அவர் வந்து ஓமானங்களாக பிரசங்கம் பண்ணுறார். அதாவது எந்த இடத்துல அவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன ஒரு அவைலபிள் இருக்கோ, அங்கே என்ன கிடைக்குதோ அதை கொண்டு அங்கே ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடியதாக. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு திரளான ஜனங்கள் வரும்போது ஒரு மலை மேட்டில் ஏறி நின்று மலை மேலே இருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. கீழே இருந்து மக்கள் கேட்கக்கூடியதா. இங்கே கடற்கரைக்கு வந்தால் கடற்கரையில் வந்து என்ன, அவர் படகுல நின்று கடற்கரையில் இருக்க மக்களை பார்த்து, இப்போ இதுக்கு போனால் ஜெபாலயத்துக்கு போனால் ஜெபாலயத்துலேருந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ என்னென்னா, எங்கெங்கே என்னென்ன வசதிகள் இருக்கோ அதை உபயோகப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நம்ம என்ன அவைலபிள் இருக்கோ, நமக்கு என்ன காரியங்கள் இருக்குதோ நம்மக்கிட்ட, உங்களுக்கு வந்து எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு பிரசங்க மேடை போட்டு அது உள்ள ஒரு லெக்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மேடையை வச்சு அதில் உங்களுக்கு பைபிளை வச்சு ஒரு மைக்கை போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு இருக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம போகிற இடத்துல, நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, போகிற வழியில் பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும். இல்லை நீங்கள் இறங்கி நீங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறீங்க, உட்காந்து சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது என்ன பண்ண முடியும், அப்போ நீங்கள் பேசணும். இல்லை நீங்கள் வந்து வாக்கிங் போகிறீங்க, வழியில் ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, அப்போ அவங்ககிட்ட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லணும். இப்போ வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உறவினர்கள் வந்திருக்காங்க, இல்லை நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், எங்கெங்கே என்னென்ன காரியங்கள் இருந்ததோ அதை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். இப்போ நம்ம மனசில் என்ன வந்துருச்சு, பிரசங்கம்னா என்ன, சர்ச்சில் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்துட்டாங்க. இல்லவே இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், எங்கெல்லாம் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும்.
இதுக்கு நீங்கள் எல்லாரும் நான் பிரசங்க மேடை வேணும், எனக்கு சபை வேணும், எனக்கு பைபிள் வேணும், இது வேணும் இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி சொல்லக்கூடிய மக்களாக எந்த இடமா இருந்தாலும் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பாராக. அதன் மூலமாய் ஜனங்கள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. பலபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நான் சபையில் தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு இல்லாதபடி அவங்க எங்கே போகிற இடம், பார்க்கிற மக்கள், இருக்கிற வசதிகளை கொண்டு அந்த இடங்களில் உம்முடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அதற்கான எல்லா தேவதாயவும் தேவ கிருபையும் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.